சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த விஷயங்கள் உடனடியாக நடத்த சந்தோஷமாக இருக்கும் என்று உனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. உடனடியாக நடந்துவிட வேண்டும் சாயப்பா, என்னுடைய ஆசைகள் எல்லாம் இன்னும் நடக்காமலேயே இருக்கிறது. இது மட்டும் நடந்துவிட்டது என்றால் என்னுடைய வாழ்வில் நான் மிகப்பெரிய பாக்கியசாலியாக ஆகிவிடுவேன் என்று நீ பல விஷயங்களை பல நேரத்தில் உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்று நீயும் முயற்சிகள் எடுத்திருக்கின்றாய். ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு எந்த ஒரு இடத்திலும் கை கொடுத்தது இல்லை. நானே சொல்கிறேனே, நீ என்னிடம்தான் வந்து உதவி கேட்கிறாய், ஆனால் நானே உனக்கு எதுவுமே உடனடியாக செய்யவே இல்லை. ஒரு உதாரணத்திற்கு, உங்களுடைய வீடு கட்ட வேண்டும், வீடு கட்டி அது நல்லபடியாக குடியேற வேண்டும் என்பதற்காக நீ முதலடி எடுத்து வைக்கலாம் என்று எவ்வளவோ முயற்சிகளை நீ எடுத்து வைத்திருக்கிறாய். ஆனால் எதுவுமே உன்னை அதை கடகடவென்று நகர்ந்து உன்னை நல்லதொரு விஷயத்தை செய்யவே விடாமல் தடுத்திருக்கிறது. அதுவே சில நேரத்தில் பார்த்தால் எல்லாம் நடக்கும், ஆனால் உனக்கு பிடிக்காததாக இருக்கும். அப்பொழுது நீ நினைப்பாய், பிடித்தது இது போல நடந்திருந்தால் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும். பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, பிடித்த விஷயங்கள் எப்பொழுதுதான் நடக்கும் என்று நீயே குழம்பி தவித்து என்னிடம் நொந்து போய், என்ன சாயப்பா, என்னை வைத்து நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷங்கள் அனைத்தையும் நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது உன்னுடைய வாழ்வில் என்னென்ன நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இதற்கு முன்பு எதுவுமே தரவில்லை என்று சொன்னாய். உனக்கு பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் இதற்கு மேலும் உனக்கு பாடம் இது அது என்று சொல்லி உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் கட்டி போட எனக்கு மனம் வரவே இல்லை. இனி உன்னுடைய ஆசைகள் நீ எதிர்பார்த்த உடனடியாக நடக்க வேண்டும் என்று சில விஷயங்களை ஒரு மனதுக்குள் வைத்துக்கொண்டு, இதெல்லாம் உடனடியாக நடந்தால் எப்படி இருக்கும் என்று நீ ஆசைகளோடு எதிர்பார்த்தாய் அல்லவா? அந்த விஷயங்களை எல்லாம் படிப்படியாக நடக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. உன்னுடைய ஆசைகள் படியும், உன்னுடைய கனவுகள் படியும் எல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. நீதான் ஏதேதோ போட்டு யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஒரு நபருக்கு திடீரென்று தான் கஷ்டம் நேரம் வரும், அதுபோல திடீரென்று தான் நல்ல நேரமும் வரும். உனக்கு திடீரென்று தானே கஷ்ட நேரங்கள் வந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பது கூட புரியாமல் தானே நீ தவித்து கொண்டிருந்தாய். ஆனால் குழந்தையே, இனிமேல் உன் வாழ்வில் நீ தவிக்கும் நிலைமை வராது. ஒரு பொழுதும் கூட நீ தவித்து நிற்கும் நிலைமை ஒரு பொழுதும் வரவே வராது. நீ எதை ஆசைப்பட்டு உன் வாழ்வில் நடத்தி வைக்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று முடிவோடு இருக்கின்றாயோ, அந்த அனைத்து விஷயங்களுமே உன் வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு அனைத்து விஷயங்களும் உலக கால தாமதம் ஆக்கி உன்னுடைய வாழ்வில் உன்னை நிம்மதி இல்லாமல் மாற்றி இருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் நீ மட்டுமே எடுக்கவில்லை. எந்த ஒரு இன்பத்தையும் நான் உன் வாழ்க்கையில் பார்க்கவில்லை. இப்படி புலம்பிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் நான் எல்லா நல்ல விஷயத்தையும் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நான் தரத்தான் போகிறேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ தொந்தரவுகளை உன் வாழ்க்கையில் நீ பார்த்தீர்களா? ஆனால் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றாயா? தொந்தரவே இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன். யோகமும் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த உன் வாழ்வில் எல்லா வளங்களையும் நீ பெறும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய குழந்தையே, இந்த சாயப்பாவாகிய நான் உன்னை நிறைந்த சந்தோஷத்தோடும் பேரும் புகழோடும் வாழ வைக்கப் போகிறேன். இதற்கு முன்பெல்லாம் அதிகமான எதிர்பார்ப்புகள், அதிகமான கஷ்டங்கள், எதிர்பார்ப்புகள் எப்பொழுது வருகிறது தெரியுமா? ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு அது நடக்காத பொழுதுதான் எதிர்பார்ப்புகளானது வாழ்க்கையில் வருகிறது. நடக்குமா நடக்குமா என்று அதுவே எதிர்பார்த்த நேரத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்துவிட்டது என்றால் நீ எதை எதிர்பார்க்கப் போகிறாய் சொல், பார்க்கலாம். நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருப்பாய். எதிர்பார்ப்புகள் என்பது நான் தானே உனக்கு உருவாக்கி விட்டேன். எப்பொழுது நடக்கும் என்று உன்னை நான் தானே கஷ்டப்பட்டு விட்டேன். இனிமேல் உன்னை அதுபோல் எல்லா கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். போதும், நீ மனதால் வெந்து நீ மற்றவர்களுக்கு நேராக அசிங்கப்பட்டது
யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் பணத்திலும் சரி உறவிலும் சரிதான் எந்த ஒரு நிமிடமும் உன்னால் மனம் திறந்து யாரிடமும் பேச முடியாமல் ஒரு விஷயத்தை தாராளமாக செய்து நல்லபடியாக முன்னேறவும் விடாமல் நான் உன்னை ஆக்கியதற்கு என்னை மன்னித்து விடு. நிச்சயமாக உன் வாழ்வில் இதற்கு மேல் உன்னுடைய ஆசைகளும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உடனுக்குடனாக நடக்கும். பல பல நாள் எல்லா விஷயங்களையும் உனக்காக செய்து தருகிறேன். இனிமேல் நீ எதிர்பார்த்த எதுவுமே நடக்காமல் போகாது. இனி உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கச் செய்யும். உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது உன்னை தேடி வரும். இதற்கு மேல் நீ எதையும் காத்து நின்று இது நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு நின்று நின்று எந்த ஒரு விஷயத்திலும் நீ மனதில் சோர்ந்திருக்க மாட்டாய். நல்லதையே உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பாவாகிய நான் செய்வேன். உன் வாழ்வில் திருப்தியை மட்டுமே உருவாக்குவேன். நீ பல பேர் கேட்பார்கள், உன் வாழ்வில் நீ என்ன சாதித்தாய் என்று சொல்ல முடியாமல் தவித்தாய். நானும் சாதிக்கத்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை தெய்வம் எதுவும் செய்யவே விடவே இல்லையே என்ற ஒரு எண்ணத்தை உன்னுடைய மனதுக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் இதற்கு மேல் நீ உன்னுடைய வேலையெல்லாம் சரியாகத்தான் செய்கிறாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயங்களும் நீ எந்த முறையில் உன்னுடைய வாழ்வில் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து நீ எல்லா விஷயத்தையும் செய்கின்றாயோ அந்த விஷயங்கள் அனைத்தும் உன் ஆசைகள் படியும், உன் ஏக்கங்கள் படியும். என்னை ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிட இனி துடைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் கூட இல்லை. வாழ்வில் நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டாய். இனிமேல் நீ அடைய வேண்டிய விஷயங்கள் தான் என்னிடம் அதிகமாக இருக்கிறது. இனிமேல் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் இன்பமாக அடைவாய். கவலைகளை எப்போதும் குறைத்துக்கொள். சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்று நினைத்த மனதில் நிம்மதியோடு இருந்தால் எவ்வளவு துன்பம் துரோகம் வந்தால் கூட தாண்டி விடலாம். நிம்மதியாக இரு. பல நாள் போராடிய போராட்டங்கள் அனைத்திற்கும் இன்றோடு விடிவு காலம் வந்துவிட்டது. காலம் முழுவதும் நான் இருப்பேன். சகலங்களையும் உனக்காகவே பெற்று நான் தருவேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை காயப்படுத்தி அதை பார்த்து சிரித்து உனக்கு எந்த ஒரு விஷயமும் துரோகமாக இந்த சாயப்பாவாகிய நான் செய்ய மாட்டேன். என்னையே இந்த சாயப்பாவாகிய நான் பல காலத்திற்கு நல்லது மட்டுமே உன் வாழ்வில் கிடைக்கும்படி செய்யப் போகின்றேன். தைரியமாக இரு. என்னை நம்பி வந்த உனக்கு இனி எல்லாமே நிம்மதியாகவே கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உனக்கானவற்றை உன் கையில் கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து உனக்கு அருள்பாலித்து உன் வாழ்க்கையில் எல்லா வல்ல செல்வத்தையும் உன் துணையையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கு உன் கையில் கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன். கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.